வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து மார்ச் மாதம் 10ஆம் தேதி அறிவின் எல்லை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அந்த அளவு அறிவிலே விரிந்திருக்கின்றோம். விரிந்து அறிந்த நிலை ஒன்று. அந்த நிலையை ஒட்டி குறிப்பிட்ட அளவு இயக்கம், லோக்கலைசிங் ஆக்ஷன், ஒரு பொருள் மீது தனியாக அதை பயன்படுத்தும் போது அப்போது விரிந்த நிலையிலே அறிவாலே எவ்வளவு விளக்கம் பெற்றிருக்கின்றோமோ அந்த விளக்கம் அத்தனையும் சிறு சிறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போதோ, அதன் மீது மனம் செலுத்தும் போதோ, விரும்பும் போதோ, அத்தகைய விரிந்த அறிவினுடைய தன்மை அத்தனையும் அந்த சிறு இயக்கத்திலும் பயன்படும். இப்போது ஒரு மாநிலத்தை ப்ராவின்ஸ் ஆளக்கூடிய ஒரு பெரிய அதிகாரி இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு சாதாரண ஒரு ஊருக்கான திட்டம் ஒன்றை அவர் உருவாக்கும் போதோ, அதை கண்காணிக்கும் போதோ, மாநிலம் முழுமையும் நிர்வகிக்கக்கூடிய நிலையிலே அந்த ஒரு சிறு விஷயம் கூட சிந்திக்க முடியும். அந்த இடத்திலே இருந்து சிந்திக்கக்கூடிய ஒரு எழுத்தர், கிளர்க், அல்லது மற்றவர்களுக்கு அந்த இடத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய மனம், அறிவு இருக்கும். அதுபோல நம்முடைய செயலுக்கும் தன்மைக்கும் இந்த பண்பாட்டிற்கும் தக்கவாறு இந்த அறிவு எந்த எல்லையில் நிற்கிறது என்பதாக இருக்கின்றது அருட்தந்தை அவர்கள். அதனால்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அறிவுக்கு திருக்கோயிலை நிர்மாணித்து, எல்லோரிடமும் அறிவு இருக்கிறது, அந்த அறிவை சிறப்பான முறையில் இயக்குவதற்கும் அதை மறைபொருட்களை உணர்ந்து கொள்ளுவதற்கான பயிற்சியின் மூலமாக பக்குவப்படுத்துவதற்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அறிவுக்கு திருக்கோயிலை கட்டினார். இங்கு அந்த அறிவுக்கான பயிற்சிகளெல்லாம் முறையாக தொகுக்கப்பட்டு அதை ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எந்த பயிற்சியை தர வேண்டும் என்ற அடிப்படையில் பாடங்களை வடிவமைத்திருக்கிறார் அருட்தந்தை. அந்த அடிப்படையில் ஒரு அற்புதமான கலை, மனவளக்கலை, அறிவுக்கலை என்றே சொல்லலாம். அந்த கலை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி ஆக்க வழியில் சிந்தித்து மேலும் மேலும் ஆன்மீகத்தில் உயர்வடையலாம். அதற்கு காரணம் மனம்தான். அதனால் மனம் போன போக்கில் போனோம் என்று சொன்னால் ஆன்மீக வளர்ச்சி பெற முடியாது என்பதனால் அந்த மனதுக்கு ஒரு பாடலை கவிஞர் வாலி எழுதியிருப்பார்கள். அது உங்களுக்காக. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, நீ பார்த்த பார்வைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பொய்யான சில பேர்க்கு புது நாகரீகம், புரியாத பல பேர்க்கு எது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு இது நாகரீகம்,
முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.